எந்தவொரு குற்றச்செயலும் நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். காவலர் உயர் பயிற்சியகத்தில் நடைபெறக்கூடிய பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டில் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் இனி நேரில் வழங்கப்படாது. ஸ்பீட் போஸ்டில் மட்டுமே அனுப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இனி திமுகவை தேடினாலும் கிடைக்காது என்றும் நெல்லை பொதுக்கூட்டத்தில் பேச்சு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். திமுகவின் தொடர் முயற்சியால் தான் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக சென்னையில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழக அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசுதான் ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் திமுக காணாமல் போகும் என்று சொன்னவர்கள் தான் காணாமல் போயிருப்பதாகவும் பிரதமருக்கு பதிலடி. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிராக நெல்லையில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது. தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டம். குலசேகரப்பட்டினத்தில் காற்றின் திசைவேகத்தை அளவிடக்கூடிய வகையில் ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் சோதனை. ராக்கெட் ஏவுதளம் அமையிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான தரவுகளை திரட்டக்கூடிய வகையில் ஏற்பாடு. நிதி முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. மார்ச் 2, 3 மற்றும் 4 எல்லோருக்கும் எல்லாம் என்கிற பெயரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று திமுக தலைமை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் புரட்சி பாரதம் கூட்டணி. ஒரு தொகுதி கேட்டிருப்பதாக பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்ததன் மூலமாக அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்லாமல் சொல்லிவிட்டார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கருத்து. ஜாமீன் வழங்க முகாந்திரம் இல்லை என்று கூறி செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். விசாரணையை 3 வாரத்தில் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. கோடநாடு பங்களாவில் தடயங்களை ஆய்வு செய்ய சிபிசிஐடிக்கு தேடுதல் வாரண்ட் பிறப்பித்த உதகை நீதிமன்றம். காவல்துறை, மின்சாரம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு விரைவில் சோதனை மேற்கொள்ள திட்டம். தூத்துக்குடியில் ஆழ்கடலில் மூழ்கி சங்கு குளிக்க மீனவர்களுக்கு அனுமதி தரக்கூடாது. மீன்வளத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க பாஜக வதந்தி பரப்புகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் குற்றச்சாட்டு. கட்சி மாறுகிறீர்களா என்று யாராவது கூறினால் செருப்பால் அடிப்பேன் என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் ஆவேசம். இது போன்ற கேள்விக்கு சீமான் போலதான் பதில் தருவேன் என்றும் பேட்டி. அவனை செருப்பால் அடிப்பேன், அது மாதிரி சொல்றவன செருப்பால். இனிமே சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். சேலம் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கும் முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜுவுக்கு இடைக்கால தடை. வெங்கடாச்சலம் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்த சாந்தன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் மரணம். வைகோ, திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி. மணல் குவாரி வழக்கில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கு சிபிஐ சம்மன். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. குஜராத்தில் 1,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,300 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து கடற்படை விசாரணை.
செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவலர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். இந்த காவல் உயர் பயிற்சியகத்தில் சட்டங்கள் குறித்த பாடங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு தரம் வாய்ந்த உயர் பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சமுதாயத்தில் எழுற புது புது சவால்களை எதிர்கொள்கிறதுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரம் மற்றும் அவங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் வழிவகை ஏற்பட்டிருக்கு. இந்த திறமைகள் மூலமாக மக்களை காக்கிற மகத்தான பணிக்கு உங்களை முழுமையாக ஒப்படைச்சி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழணும்னு கேட்டுக்கிறேன். காவல் பணி என்பது ஒரு வேலை இல்லை, அது சேவை. அதை நீங்கள் முழுசாக உணர்ந்து பணியாற்றணும். நேர்மையாக கடமையை செய்கிறது மூலம் மக்களோட நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். நம்ம அரசு எல்லா தரப்பு மக்களோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுலையும் சமூக நீதியை நிலைநாட்டுறதுலையும் உறுதி பூண்டிருக்கு. இன்றைக்கி காவல் பயிற்சி முடித்து பணிக்கு போகிற ஒவ்வொரு அதிகாரியும் அதை உறுதி செய்கிற வகையில் மக்களோட நண்பர்களாக திகழ்ந்து காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் பெருமை சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பயிற்சி முடித்து களத்தில் இருக்கிற நீங்கள் தான் நாட்டோட பாதுகாப்புக்கும் சமுதாய நன்மைக்குமான பாதுகாவலர்கள். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பொதுமக்களை நேசிக்கிறது, சாதி மத வேறுபாடுகளை கடந்து எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமாக நடத்துறது, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்குறது. இது போன்ற காரணங்களால் தான் காவல்துறையை பொதுமக்களின் நண்பன்னு குறிப்பிடுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணியாற்றணும். காவல் நிலையத்துக்கு வர்ற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் ஆறுதலாக பேசி அவங்க கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையேயான உறவை வலுவாக்கணும். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதுல உங்களுக்கு இருக்கிற பங்கை ஆற்றுவது மூலமாக அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமாக திகழணும். தொழில்நுட்பத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி குற்றங்கள் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் அனுமதிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். நல்லாட்சியின் இலக்கணம் என்பது மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை அமைச்சு தர்றது தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அரசு அமைச்சு தந்திருக்கு. அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதுணையாக இருக்கணும். குற்றமற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்கணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர அதே வேளையில் சட்ட பரிபாலனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுலையும் நீங்கள் முனைப்பு. நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறைவான உறுப்பினர்களே வந்ததால் இந்த அறிவிப்பை மேயர் விடுத்திருக்கிறார். விவரங்களுடன் இராமலை சிறப்பு செய்தியாளர் சிவமணி பின்னணி என்ன? ஏன் அவசர கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு? அவசர கூட்டத்திற்கான நோக்கம் என்னவா இருந்தது? நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியில ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நடத்தப்படும். இந்த கூட்டம் இன்றைக்கு காலையில 10 மணிக்கு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கிறதால இந்த கூட்டம் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சாதாரண மற்றும் அவசர கூட்டத்திற்கான பொருள்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் 55 பேர் உள்ள நிலையில அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா 4 மணிக்கே கூட்டம் துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தாக்கரை சிவம் ஞானதேவராவ் 4 மணிக்கே வந்து காத்திருந்தார். மேயர் உள்ளிட்ட 4 உறுப்பினர்கள் மட்டுமே இங்கே வந்திருந்தார்கள். அதாவது மாநகராட்சி கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். 4:40 மணி வரை காத்திருந்த மேயர் சரவணன் கூட்டத்தை ரத்து செய்வதாக, அதாவது சாதாரண மற்றும் அவசர கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். 5 மணிக்கு மீண்டுமாக
பட்ஜெட் கூட்டம், அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பான கூட்டம் நடைபெறும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. மணி 5:15 ஆன நிலையிலும் தற்போதும் கூட்டம் துவங்கப்படவில்லை. மொத்தமாக 5 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தற்போது கூட்டரங்கில் இருக்கிறார்கள். மேயர், துணை மேயர், ஆணையாளர் உள்ளிட்ட யாரும் தற்போது இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. மேயர் மாமன்ற உறுப்பினர்களுடைய ஆளும் கட்சியை சார்ந்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மேயராக சரவணன் இருக்கக்கூடிய நிலையில் அதே கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களிடையே கடந்த ஓராண்டிற்கு மேலாக தொடர்ந்து அந்த அவர்களுக்கு இடையேயான பணிப்போர், பயிற்சல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மாமன்ற கூட்டத்திலேயே பலமுறை எதிரொலித்த நிலையில அதை சமாதானப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. திமுக தலைமையின் மூலம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அவர்கள் வராதவாறு அவர்கள் பார்த்துக் கொண்டனர். ஆனாலும் கூட அவர்களிடையே சமாதானம் எட்டப்படாத நிலையையே இது காட்டுகிறது. தற்போது இந்த கூட்டத்திற்கு வராததால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக மேயர் அறிவித்திருக்கிறார். தற்போது பட்ஜெட் கூட்டமும் தற்போது வரை துவங்கப்படாத நிலையே காணப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.